அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஸ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலின். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த உலகம் படைக்கப்படும் போது எவைகளெல்லாம் எந்தெந்த நாட்களில் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு வரும். அந்த அடிப்படையில் புதன்கிழமை என்று அல்லாஹாலா ஒளியை படைச்சிருக்கிறதா சொல்கிறான். ஒளி அப்படின்னா ரொம்ப பிரகாசமான வெளிச்சம். இந்த வெளிச்சம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி வானம் பூமி மித்த பிற எல்லா விஷயமுமே இருளில் மூழ்கி கிடந்துச்சு. அல்லாஹ் இந்த ஒளியை படைச்சதுக்கு பிறகுதான் அதற்கு பிரகாசம் ஊட்டப்படுது. மேலும் இந்த ஒளி வெளிச்சத்தின் மூலம்தான் அல்லாஹ் வானவர்களை அதாவது மலக்குமார்களை படைச்சிருக்கிறதா சொல்லி காட்டுறான். இது சம்பந்தமான ஹதீஸ் முஸ்லீம்ல 2996 ஹதீஸாக இருக்கு. அல்லாஹாலா வானவர்களை ஒளியின் மூலமும் ஜின்களை நெருப்பின் மூலமும் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மண்ணின் மூலம் படைத்ததாக சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே அல்லாஹாலா வானவர்களை படைச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது 2வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் சொல்கிறான், பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உம்முடைய இறைவன் வானவர்களிடம் கூறியபோது அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானவர்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்போவுமே உன்னை போற்றி புகழ்ந்து துதி செய்து கொண்டுட்டு இருக்கோமே, எங்ககிட்ட ஏதேனும் குறைய நீ கண்டியா, எதற்காக புதிய ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல வானவர்கள் கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ் நீங்கள் அறியாததை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி வானவர்களுக்கு பதில் சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் வானவர்களோடு உரையாடிய விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இதன் மூலம் வானவர்களுக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. அல்லாஹ் ஏற்கனவே மனித சமுதாயத்தை பற்றியும் அது படைக்கப்படக்கூடிய நோக்கத்தை பற்றியும் எடுத்து சொல்லி இருந்ததுனால வானவர்கள் ரத்தம் சிந்தக்கூடிய குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு மனித படைப்பணி படைக்க போறியான்னு கேட்குறாங்க. அப்போ மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே வானவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிய முடியுது. அடுத்ததாக இந்த வானவர்கள் எதுக்காக படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனுக்கு துதி செய்வதற்காக அவனை வணங்குறதுக்காக தான் அல்லாஹ் இந்த வானவர்களையும் படைச்சிருக்கான். இது சம்பந்தமா அல்லாஹ் தாலா 21வது அத்தியாயத்தின் 19, 20 ஆகிய வசனத்தில் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹ்விற்கே உரியது, அவனிடத்துல இருப்போர் அவனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள், இரவிலும் பகலிலும் எப்பவுமே அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருப்பாங்க, அவங்க சலிப்படையவே மாட்டாங்கன்னு வானவர்களை பற்றி சொல்கிறான். அப்போ எந்நேரமும் இறைவனை போற்றி புகழ்ந்து அவன் சொல்லக்கூடிய வேலைகளை செய்கிறது தான் வானவர்களுடைய முக்கிய பணியாக இருந்துச்சு. இதனை தொடர்ந்து வானவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவர்கள் ஆண்களாகவோ பெண்களாகவோ இருக்க மாட்டாங்க. மனிதர் இனத்தை போல ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடு அவங்களுக்கு கிடையாது. மேலும் அவங்க சாப்பிடவோ மனிதர்களை போல இயற்கை தேவை கொண்டவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கு அப்படியே அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு குடும்பம் பிள்ளைகள்னு யார் ஒருத்தரும் கிடையாது. எப்போவுமே அல்லாஹ் சொல்லக்கூடிய வேலைகளை சரிவர செய்கிறது தான். அதில் ஏற்ற இறக்கமோ கூடுதல் குறைச்சலோ அவங்களுக்கு இருக்காது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் அவங்க மாறு செய்யவே மாட்டாங்கங்கிற விஷயத்தை அல்லாஹாலா 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் சொல்லும்போது, நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள், அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான், அதன் மேல அலைஹா மலாயிகத்தும் கைலாலுன் ஷிதாத் லா யாசுனல்லாஹ மா அமரஹும் வயஃப்அலூன மா யுஅமரூன், அதன் மேலே பயங்கரமான கொடூரமான வானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு ஏவப்பட்டதை உடனடியாக செஞ்சு முடிப்பாங்க. அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு அவங்க ஒருபோதும் மாறு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். இன்னும் இந்த வானவர்களுக்கு ரெக்கைகளும் இருக்கு. இதை பற்றி அல்லாஹ் 35வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் வானவர்களை 2 2 3 4 சிறகுகளை கொண்ட தூதர்களாக அனுப்பியிருக்கான். அவன் நாடியதை படைப்பதில் அதிகமாக்குவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன்னு சொல்லி வானவர்களில் சில பேருக்கு 2 ரெக்கை 3 ரெக்கை 4 ரெக்கை கூட இருக்கும். அதனை விடவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 600 ரெக்கைகள் வரைக்கும் இருந்ததாக நம்ம ஹதீஸில் புகாரியில் 3232வது செய்தியில் பார்க்க முடியும்.
நபி அவங்களுக்கு முதல்ல வஹி வந்த ஹிரா குகையில் இருக்கும்போது அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இறை செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கொண்டு வராங்க. அப்போது அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் பிரம்மாண்டமான வானத்தையே அடைக்கக்கூடிய அளவுக்கு 600 ரெக்கையோடு வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து அல்லாஹுடைய தூதரும் பயந்த சம்பவங்களை நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். இப்படியாக வானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது மித்த பிற மதங்களில் அந்த வானவர்களை மலக்குமார்களை ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னாலே பெண்ணினுடைய தோற்றத்தை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரெக்கைகள் கொண்டு வானவர்கள் பெண்களுடைய தோற்றத்தை போல இருப்பாங்க. இவங்க தான் வானவர்கள் அப்படின்னும் சொல்லப்படும். ஆனால் உண்மையில் வானவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த வானவர்கள் எல்லாம் இறைவனின் பெண் மக்கள் அப்படின்னும் சொல்லப்படும். இதனையும் அல்லாஹ் கண்டிச்சு, எனக்கு மனைவி மக்களோ யாருமே கிடையாது, உங்களுக்கு மட்டும் ஆண் குழந்தைகள் வேணும், எனக்கு மட்டும் பெண் மக்கள்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னு பல இடங்களில் கண்டிச்சும் பேசியிருக்கான். குறிப்பாக கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்படி படைக்கப்பட்ட வானவர்களுக்கு பல பணிகளை அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சுருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்கை கொடுத்து அதனை நிறைவேற்றுறது அவங்க மேலே கட்டாய கடமையாக்கப்பட்டு இருக்குது. அப்படி அல்லாஹ் ஒரு சில வானவர்களை அருளான விஷயத்துக்காகவும் ஒரு சில நேரங்களில் தண்டனையை நிறைவேற்றுவதற்காகவும் அனுப்புவான். அப்படி வானவர்கள் மனிதர்களை போல சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆண் குழந்தையை கொண்டு அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். அவங்களுக்கு இஸ்மாயில் அப்படிங்கிற மகனை கொண்டு நற்செய்தி அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சமயத்தில் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு இறைச்சியை பொறிச்சு அதனை அவங்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வானவர்கள் அதனை தொடவும் இல்லை, அதை எடுத்து சாப்பிடவும் இல்லை. இது இப்ராஹிம் நபிக்கு பயத்தை தூண்டுது. அதன் பிறகுதான் நாங்கள் வானவர்கள் சாப்பிட மாட்டோம், மேலும் உங்களுக்கு குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லி முடித்த பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்கிற லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு தண்டனையை கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் இறங்கி வந்திருக்கோம். அந்த மக்கள் ஓரின சேர்க்கையின் மூலம் தவறான ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்ததுனால அந்த மக்களுக்கு அல்லாஹ் கல் மலையை பொழிது அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குறான். அதனை நிறைவேற்றுவதற்காகவும் அந்த வானவர்கள் வந்திருக்காங்க. இப்படியாக பல பணிகள் இந்த வானவர்களுக்கு இருக்குது. அதிலும் குறிப்பாக இறை செய்தி வஹியை கொண்டு வரக்கூடிய முக்கியமான பணி வானவர்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பல பெயர்களும் இருக்குது. ரூஹுல் அமீன், ரூஹுல் குத்தூஸ் அப்படின்னெல்லாம் அவங்க அழைக்கப்படுவாங்க. இந்த முக்கியமான பணி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மெயினாக நபிமார்களுக்கு வேதத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வாங்க. இது மட்டுமல்லாமல் நேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது மழை, காற்று, விவசாயம்னு சொல்லி இந்த மாதிரியான பசுமையான பலன் தரக்கூடிய விஷயங்களுக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சுருக்கான். அதே போல் உலகம் அழியறதுக்கு முன்னாடி சூர் ஊதப்படும். அந்த சூர் சங்கு ஊதப்பட்டால் முதல் சங்கில் அனைத்து மனிதர்களும் மூர்ச்சையாகி மயக்கமடித்து விழுந்துருவாங்க. இரண்டாவது சூர் ஊதப்படும் போது இதுவரைக்கும் பூமியில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ மரணிச்சாங்களோ அத்தனை பேரும் பூமியிலிருந்து அப்படியே புத்தம் புதுசாக எழுப்பப்பட்டு மறுமை நாள் அன்னைக்கு தான் ஏற்படும். இந்த சூர் ஊதக்கூடிய வேலையை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதிலும் நம்முடைய உயிர் பிரியிற சமயத்தில் நமக்கு மவுத்து வர வேலையில் அல்லாஹ் மலக்குல் மவுத் அப்படிங்கிற வானவரையும் நியமிச்சிருக்கான். அவங்க ஒரு படையோடு வந்து மவுத்தாகக்கூடிய மனிதனுடைய உயிரை கைப்பற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி அவங்க உயிரை கைப்பற்ற வர சமயத்தில் அவங்களோட வாசமான ஒரு நல்ல துணியை கொண்டு வந்து நல்ல அடியாருடைய உயிரை கைப்பற்றி அதில் வைத்து சுருட்டி வானத்துக்கு கொண்டு போவாங்க. அதுவே கெட்ட அடியாராக இருந்தால் துர்நாற்றம் வீசக்கூடிய நாத்தம் பிடித்த ஒரு அழுக்கு துணியை போன்ற ஒன்றை கொண்டு வந்து அதில் அவனுடைய உயிரை, அதிலும் அந்த உயிர் லேசில் வெளியாகாது, அடித்து அந்த உயிரை பிடுங்கி அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய துணியில் சுற்றி வானத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற செய்தியையும் நபி அவங்க நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இப்படியாக பல வானவர்கள் பல வேலைகளுக்காக இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் நம்மளை பாதுகாக்க நம்மளை சுற்றி வானவர்கள் பலரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லி நம்மளை சுற்றி பல வானவர்கள் எப்போவுமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலான கிராமன் காத்திபீன், அதாவது சங்கைக்குரிய 2 வானவர்களை அல்லாஹ் நம்முடைய தோல்லையே நிர்ணயம் செஞ்சுருக்கான். அவங்க நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷனையும் ஒவ்வொரு சொல்லையுமே அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது 82வது அத்தியாயத்தின் 10 to 12வது வசனத்தில் வா இன்ன அலைஹா லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன்
யஅலமூன மா தஃஅலூன். உங்களின் மீது மரியாதைக்குரிய எழுத்தாளர்கள், கண்ணியமானவர்கள் உள்ளனர். நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வீடியோ, ஆடியோ ஆதாரத்தோடு நமக்கு எதிராக தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவை எல்லாம் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற பணிக்காகவே அல்லாஹ் தஆலா இந்த கிராமன் காத்திபின் அப்படிங்கிற வானவர்களை நியமிச்சிருக்கான். மேலும் அல்லாஹுடைய சிம்மாசனமாகிய அர்ஷ சுமக்கிறதுக்காக எத்தனை வானவர்களை அல்லாஹ் தஆலா நியமனம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த 69வது அத்தியாயத்தின் 17வது வசனத்துல சொல்லும்போது, வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள். அந்நாளில் உமது இறைவனின் அர்ஷினை தமக்கு மேலே 8 வானவர்கள் அதனை சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். இப்படியாக ஒவ்வொரு வேலைகளுக்கும் அல்லாஹ் தஆலா வானவர்களை நிர்ணயம் செஞ்சிருக்கான். அப்படி பார்த்தோம்னா இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் தனித்தனியான பல வானவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இது சம்பந்தமான ஹதீஸ் புகாரியில 3207வது செய்தியாக இருக்கு. இந்த உலகத்துல நாம தொழுவதற்காக இந்த பூமியில பல மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் இருக்கு. அதே போல வானத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் பைத்துல் மஅமூர் அப்படிங்கிறது. அந்த பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற பள்ளிவாசலை வானவர்கள் வந்து தொழுவதற்காகவே தயாரிக்கப்பட்டதாகவும் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல ஒரு வேளைக்கு, ஒரு வக்துக்கு 70,000 வானவர்கள் வந்து தொழுவாங்களாம். ஆனா ஒரு தடவை அவங்களுடைய டேர்னின் போது வந்து தொழுதுட்டாங்கன்னு சொன்னா மீண்டும் மறுபடி அவங்களால வரவே முடியாதாம். அந்த அளவுக்கு ஒரு மாணவர் ஒரு வக்துக்கு வந்துட்டாருன்னா அவருடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை தான் அங்க வர முடியுங்கிற அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் பல கோடி எண்ணிலடங்கா வானவர்கள் மறுபடியும் வந்து தொழுதுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்றதின் மூலம் அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்க முடியும். இப்படி இந்த வானவர்கள் எல்லாம் அணியாக அணிவகுத்து வருவாங்க அப்படிங்கிற சம்பவத்தை மறுமை நாள்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா 89வது அத்தியாயத்தின் 21லேருந்து 24வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது, இந்த பூமி தூள் தூளாக நொறுக்கப்படும் போது வானவர்கள் அணிவகுத்து வரும் அந்த வானவர்களுக்கு இடையில அல்லாஹ் தஆலா இறைவன் வரும்போது அந்நாளில் நரகம் கொண்டு வரப்படும். மனிதன் தான் இதுவரைக்கும் செய்யாம விட்டு வச்ச விஷயங்களையும் அவன் செய்த தவறுகளையும் நினைச்சு அன்னைக்கு வருந்துவான். அந்த நாள்ல அவனுக்கு படிப்பினை பெற்றாலும் என்ன பயன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்படியாக அல்லாஹ் தஆலா மறுமையில வரக்கூடிய சமயத்துல அவனோடு வானவர்களும் அணியாக பெரும் திரளாக வந்து கூட்டமாக இறங்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இது மட்டுமல்லாம நரகத்துல வேதனை கொடுக்கறதுக்காகவே பல தண்டனைகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அப்படி தண்டனை கொடுக்கும்போது அந்த மனிதர்கள்லாம் கத்துவாங்க, கதறுவாங்க. இந்த நரக வேதனையிலிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லி அங்க நிற்கக்கூடிய காவலாளிகள்கிட்ட பேசுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எங்களை இங்கேருந்து வெளியேத்துங்க அப்படின்னு பலதையும் சொல்லி அங்க லஞ்சம் கொடுத்து கூட வெளியே வர மக்கள் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய காவலாளி, நரகத்தின் காவலாளியான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்பவும் கடுமையான குணம் கொண்டவங்களாக, யார் எது சொன்னாலும் ஏறெடுத்தும் பார்க்காம கடுமையா நடந்துக்குவாங்க. ஈவு இரக்கம் காட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நபி அவங்க மேராஜ் பயணம் போகும்போது அங்க மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பை மூட்டுறாங்க. அவங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமான கொடூரமான தோற்றம் கொண்டவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி வானவர்கள் எல்லாம் பயங்கரமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்லாம வானவர்கள் சொர்க்கத்துக்கு வரக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு, சாலிகான மக்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இதை பற்றி அல்லாஹ் தஆலா 13வது அத்தியாயத்தின் 20லிருந்து 24வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது அந்த சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறான். அவங்க அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறாங்க. அதனை ஒருபோதும் முறிக்க மாட்டாங்க, இணை வைக்க மாட்டாங்க. இன்னும் அல்லாஹ் தாலாவின் கட்டளையின் பேரில் உறவினர்களை ஒட்டி வாழ்வாங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பாங்க. கடுமையான விசாரணை நாள், மறுமை நாளுக்கு அஞ்சிக்குவாங்க. அவங்க தன்னுடைய இறைவனுடைய திருப்தியை நாடி பொறுமையை மேற்கொள்வாங்க. தொழுகையை நிலைநாட்டுவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பரக்கத்தான செல்வத்தின் மூலம் நல்ல வழியிலையும் அதை ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அவங்க தான தர்மம் செய்வாங்க. நன்மையை கொண்டு தீமையை தடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையின் முடிவு நல்லதாகவே இருக்கும். அவர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர், மனைவி மற்றும் சந்ததிகள் இப்படி எல்லாருமே சந்தோஷமா சொர்க்கத்துல நுழையும் போது வானவர்கள் ஒவ்வொரு வாசல்லையும் நின்றுக்கிட்டு, நீங்கள் பொறுமையாக இருந்ததுனால உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வெல்கம் பண்ணி சொர்க்கத்துல நுழைவிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்றான்.
இப்படிப்பட்ட வானவர்கள் மனிதர்களுக்காகவும் அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவும் அல்லாஹ்விடத்துல பரிஞ்சு பேசி சிபாரிசு செய்வாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் 40வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல சொல்றான். அர்ஷை சுமப்போரும் அதை சுற்றி இருப்போரும் தன்னுடைய இறைவனை போற்றி புகழ்ந்து அவனை நம்புகின்றனர். எங்கள் இறைவா, ஒவ்வொரு பொருளையும் அருளையும் அறிந்தவனாக நீ இருக்கிறாய். நீயே சூழ்ந்தறிபவன். எனவே பாவ மன்னிப்பு கேட்டு உமது பாதையை பின்பற்றி நடப்போற நீ மன்னிப்பாயாக. அவங்கள நரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று நம்பிக்கை கொண்டோருக்காக இந்த வானவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படியாக பல விஷயங்களை பற்றியும் வானர்களுடைய செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க நம்மளையே சுற்றி வராங்க, நமக்காக சிபாரிசு செய்கிறாங்க, நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு எல்லா காரியங்களையும் பார்க்குறோம். அப்படிப்பட்ட வானவர்களை மனிதர்கள் கண்ணால் பார்க்க முடியுமா? நம்மளை சுற்றி தான் எப்போவுமே இருக்காங்க, வானத்துக்கும் பூமிக்கும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நன்மையின் ஏட்ட அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லி பல வேலைகளை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட வானவர்களை நாம் பார்க்க முடியுமா அப்படின்னா அவங்கள பார்க்குற அளவுக்கான சக்தி மனிதனுடைய கண்களுக்கு கிடையாது. ஆனாலும் சில நேரங்களில் வானவர்கள் மனித ரூபத்தில் பூமிக்கு வருவாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கூட பல தருணங்களில் மனிதருடைய ரூபத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்னா யாரு, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஹ்சான்னா என்ன, நமக்கு கட்டளையிடப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்னு பல தருணங்களில் அல்லாஹுடைய தூதருக்கே திரும்ப ஞாபகப்படுத்துகிற விதமாக வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்படியாக வானவர்கள் நபிமார்கள் கிட்ட மட்டும்தான் இப்படி வருவாங்களா அப்படின்னா வானவர்கள் சில நேரங்களில் நபிமார்கள் அல்லாத சிலர் இடத்துலையும் வருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்தஆலா அற்புதமான முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையா பெற்றெடுப்பாங்க. அப்படி அந்த நற்செய்தியை சொல்ல வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட இந்த விஷயங்களை எடுத்துரைத்து இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படிங்கிற இறை செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாலைவனத்தில் தன்னந்தனியாக விடப்படும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. அந்த துவாவின் அடிப்படையில் அல்லாஹ்தஆலா அந்த பாலைவனத்திலிருந்து தண்ணீரை ஜம்சம் அப்படிங்கிற சிறப்பான தண்ணீரை கொடுக்குறான். இதுவும் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு அருளாக இருந்துச்சு. இப்படியாக இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் முன்னொரு காலத்தில் பனு இஸ்ரவேல் அப்படிங்கிற சமுதாயத்தில் 3 மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க கிட்ட அல்லாஹ்தஆலா ஒரு வானவரை அனுப்பி அவங்கள டெஸ்ட் பண்ணுற விதமாக ஒருத்தர் கண் குருடராக இருந்தார், இன்னொருத்தர் வழுக்கத்தலையாக இருந்தார், இன்னொருத்தரோ தொழுநோயாளியாக இருந்தார். அந்த 3 பேர்கிட்டையும் அல்லாஹ்தஆலா ஒரு வானவரை அனுப்பி அவங்களுக்கு அருளாக அந்த நோயையும் நிவர்த்தி செஞ்சு தொழுநோயாளிக்கு ஒட்டகத்தையும் வழுக்கத்தலையாக உள்ளவருக்கு மாட்டையும் கண் குருடராக இருக்கக்கூடியவருக்கு ஆட்டையும் பரிசாக கொடுத்துட்டு போகிறாங்க. பின்னாடி ஒரு நாள் அவங்களுடைய அந்த நன்னம்பிக்கையை அவங்களுடைய ஈமான சோதிப்பதற்காக திரும்பவும் ஒரு மனிதருடைய ரூபத்தில் வானவரை அனுப்பி டெஸ்ட் பண்ணும்போது இதில் கண் குருடராக இருக்கக்கூடிய ஆட்டை பரிசா பெற்றவர் மட்டும்தான் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகி அல்லாஹுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கிறாரு. மீதி 2 பேரும் ஆணவம் கொண்டு நான் பிறக்கும்போதே அழகானவனாக தலையில் முடி உள்ளவனாக நோய் இல்லாதவனாக படைக்கப்பட்ட இது பரம்பரையாக எனக்கு வந்ததுன்னு பெருமை அடித்தான். இதன் மூலம் அந்த டெஸ்ட்டில் ஃபெயிலான அந்த சம்பவத்தையும் அல்லாஹ்தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். இப்படியாக வானவர்கள் மனித ரூபத்திலையும் வருவாங்கங்கிறதுக்கு பல விஷயங்களை நம்ம ஆதாரமாக பார்க்குறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமிக்கு இதுவரைக்கும் வராத ஒரு மலக்கு வந்ததாக ஒரு சம்பவத்தில் சொல்லும்போது குர்ஆனில் 2 ஒலிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை ஓதும்போது வானத்திலிருந்து இதுவரைக்கும் பூமிக்கு இறங்காத புதுசாக ஒரு வானவர் அருளை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவும் பக்கரா சூராவினுடைய கடைசி ஆயத்துகளும் இது 2ம் குர்ஆனில் மிக சிறந்த ஒலியாக வழங்கப்பட்டிருக்கு. இதனை நாம் ஓதும்போது வானத்திலிருந்து ஒரு ஸ்பெஷலான வானவர் இறங்கி வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதிலும் இந்த வானவர்கள் கூட்டமாக தினம்தோறும் தெருகள் எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணத்துக்குன்னா எந்த இடத்துல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றியும் பேசப்படுது, அவங்களுடைய விஷயங்கள் நினைவு கூறப்படுது அப்படின்னு சொல்லி அதை பற்றி ரெக்கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உலகம் முழுக்க சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே அல்லாஹ்வை பற்றி கூறப்படுகிறதோ, ஒரு பயான் நடக்கிறதோ, மார்க்க சொற்பொழிவு நடக்குதோ அந்த சபையில் போய் அமர்ந்துப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய ரெக்கையை விரித்து அரவணைத்து அவங்களுக்காக பாவ மன்னிப்பும் துஆவும் செய்வாங்க. அந்த பயான் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய்
இறைவா, நான் உன்னை பத்தி பேசக்கூடிய ஒரு சபையிலிருந்து வரேன். அந்த மக்கள் எல்லாம் உன்னிடத்துல நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா கேட்குறான், அந்த மக்கள் நரகத்தை பார்த்துருக்காங்களா அப்படின்னா, இல்லையா அல்லாஹ் பார்க்கல. ஆனாலும் அதில் நாம போயிடக்கூடாதுன்னு அஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லியும், மேலும் அவங்க உன்னிடத்துல சொர்க்கத்தை வேண்டுறாங்க அப்படின்னு வானவர்கள் சொல்லுவாங்க. அதற்கு அல்லாஹ், அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அதையும் அவர்கள் பார்த்ததில்லை. ஆனாலும் அங்க போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. எனவே அவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு நீ அவங்களுக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்துல அங்க சபையில அமர்ந்திருக்க அத்தனை பேரை பத்தியும் அல்லாஹ் தஆலா நினைவு கூறுவான். அப்போ அல்லாஹ் என்னை பற்றி என் அடியான் சிறப்பான ஒரு சபையில நினைவு கூர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள பத்தி அந்த அடியான பற்றி சிறப்பான வானவர்கள் கூட்டத்துக்கு நடுவுல அவங்கள பத்தி நான் நினைவு கூர்வேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இது நமக்கு வானவர்கள் மூலம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நம்முடைய 12வது பதிவுல புதன்கிழமையன்று படைக்கப்பட்ட வானவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ் தஆலா இந்த பிரகாசமான ஒளி, அதாவது லைட் எனர்ஜின்னு சொல்லுவோம். நார்மலா நாம வாழக்கூடிய காலகட்டத்தை விட லைட் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக மின்னல் வேகத்துல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த எனர்ஜியில ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் வானவர்கள். அப்படிப்பட்ட வானவர்களை பத்தி நாமும் தெரிந்து கொண்டு அதனை அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்றதின் மூலம் அந்த நன்மையும் அடைந்து கொள்வோம். எனவே தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்து நற்பயனை அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.